நல்ல தாய் தந்தை யார் தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், நம்ம வீட்டுல இருக்கிறது போற இடத்துல இல்லைனாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வாழ கத்துக்கணும். எது இருந்தாலும் இல்லைனாலும் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அது பெருசா நம்மள பாதிச்சிடக்கூடாது. யாருகிட்டயும் இது வேணும் அது வேணும் அப்படின்னு தொந்தரவு பண்ணக்கூடாது. யாரும் நம்ம குழந்தைங்களை பார்த்துச்சு இந்த பிள்ளைங்களை போய் கூட்டணும் வந்துட்டுமே அப்படின்னு தொந்தரவா நினைக்க கூடாது. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, யார் மனசும் கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடாது. சின்ன வயசுல இருந்தே சின்ன சின்ன வேலையை சொல்லி கொடுக்கணும். தப்பு செஞ்சா கண்டிக்கணும். அப்பா அம்மா கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும். அப்பா அம்மா கஷ்டத்தை கண்ணுல காட்டணும். ஏன் நான் செத்தே போயிட்டாலும் பிள்ளை யார் கையும் ஏந்த கூடாது. தனக்கான வேலையை தானே செஞ்சுக்கணும். தனக்கு வேண்டியதை தானே உருவாக்கிக்கணும். எல்லாம் ஒரு தாய் சொல்லி கொடுத்தாலும் பிள்ளைங்க கேட்டுக்கலனா ஒரு நல்ல தாயா கண்டிப்பாங்க, அடிப்பாங்க, திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க. அதே மீறி கோவம் வந்தா அடிப்பாங்க. நல்ல தாய் தந்தை. ஆனா இதையெல்லாம் வளர்ப்பு தாய் வளர்ப்பு தந்தை செஞ்சா நீங்க வச்ச பேர் சித்தி சித்தப்பா கொடுமை. ஏன் இதை நான் சொல்றேன்னா, நான் 2 குழந்தைக்கு வளர்ப்பு தாய். நான் வளர்ப்பு தாயின்னு பிரிச்சு பேச எனக்கு விருப்பம் இல்ல. உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக நான் என்னை பத்தி என் பிள்ளைங்க கிட்ட இல்லாதது பொல்லாதது, இப்படிடா இப்படிடா இப்படி பண்ணிடுவா அப்படி பண்ணிடுவா, அதெல்லாம் கேட்டுக்காத, செஞ்சிடாத, சாகடிச்சிடுவா, கொலை பண்ணிடுவா, சொல்ற வேலையெல்லாம் செய்யாத, கேட்காத, உன்னை கொடுமை பண்றா, அவெல்லாம் உனக்கு அம்மாவே இல்ல, அவ எந்த வகையிலும் உனக்கு உறவே இல்ல, அவளை அம்மான்னு எல்லாம் கூப்பிடாத. ஆனாலும் என் பிள்ளைங்க அதை காதலே வாங்கிக்க மாட்டாங்க. உடனே அதை வந்து என்கிட்ட சொல்லிடுவாங்க. இன்னார் உன்னை பத்தி சொன்னாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத, நாங்க அதெல்லாம் கேட்டுக்கவே இல்ல, உனக்கு தெரியணும், உன்கிட்ட மறைக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் மீறி நான் ஏன் இதை சொல்றேன்னா, என் பிள்ளைங்க கிட்ட சொல்ற மாதிரி எத்தனை பிள்ளைங்க கிட்ட சொல்லி எத்தனை குடும்பத்தை பிரிச்சு சின்ன பின்னமா ஆக்கிருக்கீங்க. பசங்க எல்லாம் கரெக்டா தான் இருக்காங்க. இருக்கிறவங்க கெட்டதை சொல்லி கொடுத்து அதுதான் உண்மை நினைக்கிற குடும்பம் தான் அங்க பிரிஞ்சு போய் கிடக்கு. யாரோ ஒரு சிலர் கொடுமை பண்ணுவாங்க, எல்லாரும் எல்லாம் அப்படி கிடையாது. பெத்த தாயே தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய குழந்தைய கொலை பண்றது இல்ல. அந்த மாதிரி ஆட்கள் வேணா கொடுமை பண்ணுவாங்க. எல்லாரும் அப்படி கிடையாது. உண்மைனா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.